ஹாய் மக்களே, சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து போட்டுட்ருக்க உங்களோட A to Z மார்க்கெட் சேனல்லேருந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வில்லா தாங்க பார்க்க வந்திருக்கோம். இந்த கேட்டட் கம்யூனிட்டி வில்லா எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்க வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரா வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். பார்த்த ஒன்றா பிடிக்கிற மாதிரி ஒரு அழகழகான வீடுங்க. நம்ம வந்து போரூருக்கு நியர்பைலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைனில் அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இதோட அவைலபிலிட்டி பற்றிய மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது, வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது, நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது, சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. எல்லா டைரக்ஷன்லேயும் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இங்கே அவைலபிளாக இருக்குங்க. ஸோ பில்டர் தரப்புலேருந்து இந்த வீடை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த வீடை ரிவ்யூ பண்ண வந்திருக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வச்ச ஒரு வீடு தாங்க. நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் அழகான ஒரு எலிவேஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் இருக்குது பாருங்கள். ஸோ மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எம்எஸ்ல கேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கார் பார்க்கிங் கேட்டு. இது வந்து விசிட்டருக்கு தனியாக கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1020 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் 2400 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அங்கேயே விலைப்பட்டியலும் போட்டிருக்காங்க பாருங்கள், 1,20,00,000. ஸோ வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். நல்ல ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் சூப்பராக வந்து அழகான ஸ்டைலிஷாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து என்ட்ரு ஆகிறோம். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எம்எஸ்ல ஸ்கொயர் டியூப் ப்ராடில் கேட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குது பாருங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து செப்டி டேங்க் வரும், சம்பு வரும். இப்போ பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸான பார்க்கிங் தாங்க. ஒரு இனோவா டைப் கார் கூட நிறுத்திக்கலாம். மேலே அழகாக ஸ்பாட் லைட்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு டைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் நல்லாவே இருக்குங்க. இது ஒரு கிளாசி ஃபினிஷில் ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியாக இருக்குது. ஸோ செட்பேக்கை பார்த்துடலாம். ஸோ இந்த சைடில் வந்தீங்கன்னா இது செட்பேக்கு தாங்க பாருங்கள். வீட்டை சுற்றி உங்களுக்கு வந்து செட்பேக் விட்டுருக்காங்க. எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து எட்ஜில் கட்டவே இல்லைங்க. ஸோ இதுதான் கார் பார்க்கிங் நீங்கள் பார்க்குறீங்க. கார் பார்க்கிங் ஏரியா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து ஒரு பெரிய கேட் இது விண்டோ கொடுத்துருக்காங்க, நல்ல வெளிச்சம் காத்துக்காங்க. இது வந்து மெயின் டோருங்க. மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி கிரில் போட்டு சூப்பராக வந்து மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில் திறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் டோருங்க. மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் என்ட்ரன்ஸில் நல்ல ஒரு கார்விங் டிசைனில் போட்டு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குங்க. ஸோ டோரை உள்ளே திறந்த உடனே உங்களுக்கு வந்து இதுதான் ஹாலுங்க. ஹால் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க. ஹால் பாருங்க, நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குங்க. ஸோ டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிராண்டியரான ஸ்டைலில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் சோஃபா வச்சிங்கன்னா கூட இங்கே நீங்கள் டிவி யூனிட் வச்சுக்கலாம். அந்த லாஸ்ட்டில் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம், அங்கே வந்து டைனிங் ஏரியா வச்சுக்கலாங்க. ஸோ இது வந்து ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த விட்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 ஃபீட் வந்துடுங்க. இந்த விட்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15 ஃபீட் அப்படி வருங்க. நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க. ஹாலோட வியூ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு, ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சம் காற்றுக்கு சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இது வந்து மாடிக்கு போகிற வழிங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு செப்பரேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஹால்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த கிச்சனுக்கு ஒரு சின்ன செப்பரேட்டர் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கு. டிவி யூனிட் சைஸ்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸ்பேஷியஸு எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்ட்டு பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் சோஃபா போட்டுக்கலாம், இங்கே டைனிங் ஏரியா வச்சுக்கலாங்க. ஸோ இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமோட டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் ஒரு ப்ரெஸ்ட் வுட் டோர் தாங்க. ஸோ உள்ளே என்ட்ரானோடனே இது வந்து உங்களுக்கு வந்து டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10.5க்கு உங்களுக்கு வந்து ஒரு 14 சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க. இது வந்து செமி ஃபர்னிஷ்ட் வீடு தாங்க. உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. லைட் ஃபிட்டிங் எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. ஃபேன் முதல் கொண்டு உங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குங்க. கபோர்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வுட்டன் ஃப்ரேமில் டீக்குட் மைக்கா ஒட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு பிளாஸ்டிக் டோர் போட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூமோட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5க்கு 7 சைஸில் இருக்குங்க. நல்ல ஒரு வென்டிலேட்டரும் அழகாக கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஃபிட்டிங் எல்லாமே வந்து இன்னும் ஃபிட் பண்ணலாங்க. பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தாங்க பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான லுக்கில் நல்லாவே இருக்குங்க. இது பார்க்கறதுக்கு கிச்சன் தாங்க பார்க்குறோம். கிச்சன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ப்ளூ காம்பினேஷனில் ஃபுல்லாக வுட் இது பண்ணியிருக்காங்க.
இந்த சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபீட்டுக்கு இது வந்து லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13.5 லெவலில் இருக்குங்க. இது ஒரு ஸ்பைஸ் ரேக்கு. இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ வுட் ஃபினிஷில் தான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லாகவே வந்து கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஸ்பைஸ் ரேக் தான். ஸோ நல்ல ஸ்பேஷியஸான உங்களுக்கு வந்து ஒரு வுட்டில் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. மேலே வந்து லாஃப்ட்டு வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்கில் நல்லாவே இருக்குங்க. ஸோ வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க உங்களுக்கு வந்து பெட்ரூமும் பார்த்துடலாம். ஸ்டெப்ஸ் எல்லாமே நல்லா கொஞ்சம் அகலமான ஸ்டெப்ஸ் தாங்க. ஒரு 4 ஃபீட்டுக்கு இருக்குது. ஃபுல்லாகவே கிரானைட்டில் போட்டிருக்காங்க ஸ்டெப்ஸு. அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா அகலமான ஸ்டெப்ஸு நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு சில இடத்துல வந்து ஸ்டெப்ஸில் வந்து ரொம்ப சின்னதாக போடுவாங்க. உங்களுக்கு வந்து இவங்க அப்படி இல்லைங்க. ஸ்டெப்ஸ் நல்லா வந்து பெருசாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து மேலே இருக்க ஒரு பெட்ரூம் ஒரு டோருங்க. நல்லா ஃப்ளஷ் டோர் தான். நல்ல ஒரு ஸ்டைலிஷாகவே இருக்குங்க. உள்ளே என்ட்ரு ஆனோடனே இதுதான் வந்து பெட்ரூம்ங்க. பெட்ரூம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 அடி உங்களுக்கு வந்து இந்த விட்த் வருங்க. இந்த விட்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14.5ங்க. நல்ல ஒரு அழகான வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டபுள் கலர் ஷேடில் ஒரு டிசைனர் இதில் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இந்த பெட்ரூமோட ஃபுல் வியூ காட்டுறேன். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹாலோட சைஸில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. டைல்ஸும் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சைடில் நல்ல ஒரு பெரிய விண்டோ வெளிச்சத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு பெட்ரூம் நம்ம எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டோட டோரு. இது வந்து பிவிசியில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தான். நல்ல சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் ப்ரீமியமாக இருக்குங்க. ஸோ ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவர் ஃபிட்டிங். இந்த ரெஸ்ட் ரூம் பற்றி சொல்லி ஆகணும். ஒரு பாத் டப் கூட போட்டுக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்கள். இந்த சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7.5க்கு ஒரு 9 ஃபீட் இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க. வென்டிலேட்டர் அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் அழகாகவே இருக்குங்க. இந்த டோரும் இப்போ உள்ளே என்ட்ரானோடனே இது பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து இங்கே ஒரு டிசைன் போட்டு பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு லென்த்தியான ஒரு அழகான ஒரு பெட்ரூம் தான். மேலே வந்து அழகாக ஸ்பாட் லைட் போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க. இதோட விட்த்துன்னு பார்த்திங்கன்னா ஒரு 11.5க்கு ஒரு 14.5 லெவல் இதுலேயும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட். இந்த டாய்லெட்டோட டோரும் வந்து பார்த்திங்கன்னா பிவிசியில் பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தான். இதுவும் அதே சைஸ் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7.5க்கு 9ன்ற மாதிரி சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க டைல்ஸு. இதில் ஒரு வென்டிலேஷன் இருக்குங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க. ஸோ இங்கேருந்து ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பெட்ரூம் சொல்லிட்டு. டபுள் காட் 2 போடலாம். அதுக்கேற்ற மாதிரி இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி போகிற டோரு. நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃபில் டோர் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பாட் லைட்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு எலிவேஷன் டைல்ஸும் அழகாக ஒட்டி கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெயிலிங்கு ப்ளஸ் வந்து கிளாஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த கேட்டட் கம்யூனிட்டியோட டாப் வியூ தான் காட்டுறேன். எவ்வளோ ஸ்பேஷியஸாக எவ்வளோ அழகாகவும் நல்ல ஒரு சூப்பராகவே இருக்குது பாருங்கள் இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி. இங்கேருந்து ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்டிய ஸ்கூல் நியர்பையில், பிஎஸ்பிபி ஸ்கூல் நியர்பையில், அப்புறம் அமிர்தா ஸ்கூல் நியர்பை, உங்களுக்கு வந்து பிஎஸ்பிபி, சைத்தன்யா, எல்லா ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் நியர்பைலே இருக்குங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் பிளேஸு, நல்ல ஒரு அழகான லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. மறுபடியும் வந்து மாடிக்கு போகிறோம். மாடியில் வந்து எஸ்எஸில் ஃபுல்லாகவே ரயில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் வந்து ஸ்டெப்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பால்கனி மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஒரு டோர் வந்து அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சேஃப்டி கேட்டு வந்து எம்எஸில் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்திங்கன்னா இதான் வந்து மொட்டை மாடியோட வியூங்க. சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தான். இங்கேருந்து மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆக்சசபிள் தாங்க. ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸில் இந்த மெயின் ரோடு இருக்குங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள்.
கேட்டட் கம்யூனிட்டியோட டாப் வியூ தான் காட்டுறேன். எவ்வளோ வந்து அழகாக வந்து இந்த கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். டட்டா பாய்.